ஜான்சி மேடம் இப்படி ஆயிடுச்சே? தெரியல சித்தார்த். நேத்து நைட் வரைக்கும் இவன் நார்மலா தான் இருந்தான். எப்படி இப்படி இவனுக்கு ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. ஆமா சித்தார்த், இவன் வாக்குமூலம் கொடுக்கும் போது நானும் தான் இருந்தேன். உண்மை சொல்ல வந்தவன் திடீர்னு இப்படி சுருண்டு விழுந்திருக்கான். இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? தமன்னா, அக்காவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவன் மயங்கி விழுந்ததும் எந்திரிக்கவே மாட்டான்னு கரெக்டா சொன்னாங்கல்ல. என்னம்மா இது? உண்மையை சொல்ல ஆரம்பிச்சவன் திடீர்னு மயங்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். என்னம்மா நடக்குதுங்க? இது உங்க வேலையா? அம்மா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நாங்க 3 பேரும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் அவன் எந்திரிச்சாதானான்னு சொன்னீங்க. சொல்லுங்க அம்மா, என்னதான் நடந்துச்சுன்னு. சான்ஸ் லேசப்பட்டவல்ல. இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உள்ள வந்ததுக்கு உன்னை ஈஸியா காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அவ உன்னை சும்மா விட மாட்டா. அதனால அவ உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜான்சி எப்படியும் அவமானப்பட்டு தலை குனிவா. அத நான் பாக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு செலவானாலும் நீ கவலைப்படாத, நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். நீ நிம்மதியா சாப்பிடு. சரிங்க மேடம். மேடம், நான் உண்மையை சொல்லவே மாட்டேன் மேடம். நீங்க தைரியமா போங்க மேடம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அசிங்கப்பட்டு தான் போவாங்க. சரி ராமலிங்கம், நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். நிதானமா சாப்பிடு. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் பழைய மாதிரி அவரை கட்டி போட்டுரு. அப்பதான் உங்களுக்கு சந்தேகம் வராது. நான் வெளியே இருக்கேன். சாப்பிடு. என்னால இங்க போராட முடியாம தோத்து போய் நின்னப்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீங்க தான். மறுபடியும் இந்த சூனிய லோகத்தை உயிர்ப்பிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 4 நாள்ல அந்த ராணி ஒரு குழந்தைக்கு தாயாக போறா. அந்த தசாவதானி குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து சேர போகுது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய சக்தியை வச்சிருக்கிற அந்த குழந்தைக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? அந்த குழந்தைய நம்ம இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி தயவு செஞ்சு என்ன வழி நடத்துங்க தாயே. தயவு செஞ்சு என்ன வழி நடத்துங்க. சுடாமணி, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் உன்கிட்டயே இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சூடாமணி, தெளிவான சிந்தனையோட இருக்கும்போது தான் யோசனையும் தெளிவா இருக்கும். சூனிய லோகத்துல இருக்கிற என்ன மாதிரி சாதாரண ஆளுங்க தான் அடுத்தடுத்து என்ன செய்யறதுன்னு புலம்பலாம். ஆனா இந்த மொத்த சூனிய உலகத்தையும் கட்டி ஆள போற நீ அடுத்து என்ன செய்யலாம்னு புலம்பலாமா? பதட்டம் கண்ண மறைக்கும். நான் புலம்பல, உத்தரவு தான் கேக்குறேன். நிறுத்து. எதுக்காக இப்படி ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கிற? சொல்றேன். இன்னையில இருந்து அடுத்த 4 நாட்கள்ல முதலாவது நாள் மதுரபாக தெய்வ சக்தியும், 2வது நாள் கடபாக தெய்வ சக்தியும், 3வது நாள் மாந்திரி தெய்வ சக்தியும், 4வது நாள் சாம்பவி தெய்வ சக்தியும் மொத்தமா சேர்ந்து ஒரே நேரத்துல ஒண்ணு கூட போற நாள்லதான் அந்த தசாவாதனி சக்தியும் இந்த மண்ணுக்கு வரும். அதே நாள்லதான் ராணி வயித்துல இருக்கிற குழந்தையும் பிறக்க போகுது. இந்த மொத்த சக்தியும் ஒன்னா கூடுற நேரத்துல சூனியலோக தெய்வ சக்தியை தன்னோட முழு சக்தியை இழந்து சூனியலோகம் சுடுகாட்டுல அமர்ந்து அழுதுகிட்டு இருக்கும். அதனால இந்த 4 நாட்கள்ல நம்ம சூனியலோக தெய்வம் யாருக்கு உத்தரவு கொடுக்காதுன்னு உனக்கு தெரியாதா? பதட்டம் கண்ண மறைச்சிருச்சு. அதனால மறந்துட்டு நீ உத்தரவு கேக்குற.
உண்மைதான், நான் பதட்டப்படுறேன். என்னையே அறியாம எனக்குள்ள வந்த பதட்டம் தான் என் கண்ணை மறைச்சிடுச்சு. என்னை மன்னிச்சிடு விடாரா. இந்த 4 நாள்ல மந்திரங்கள் சிறிய அளவுக்கு கை கொடுத்தாலும் தந்திரங்கள் மட்டும்தான் நமக்கு கடல் அளவுக்கு கை கொடுக்கும். அந்த குழந்தைய எப்படி இங்க கொண்டு வரணுங்கிற தந்திரத்தை நீ உருவாக்கு சூடாமணி. உனக்கு உறுதுணையா நானும் உன் கூட இங்கேயே இருக்கேன். என்னது ஆதி இப்ப கூப்பிடுறாரா? சொல்லுங்க ஆதி. என்ன தர்ஷினி, என்ன பண்ணிட்டு இருக்க? அணுகுண்டு சோதனை நடத்திக்கிட்டு இருக்க. ஏய், என்ன கிண்டலா? பின்ன என்ன ஆதி, இந்த நைட் டைம்ல வேற எங்க இருப்பாங்க? வீட்டுலதான் இருக்க, போன் பாத்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் தூங்க போற. ஹாடி பாவி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி தர்ஷினி உன்னால மட்டும் நிம்மதியா தூங்க முடியுது? அதுவா, என் மனசுக்கு பிடிச்சவரே எனக்கு புருஷனா வர போறாருங்கிற சந்தோஷத்திலேயே எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா? வரல தர்ஷினி, இன்னும் ஒரு நாள் தான். என் தர்ஷினி கழுத்துல தாலி கட்ட போறத நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தாலி மட்டும் தான் கட்டுவீங்களா?